ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் யூனிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் யூனிட்ஸ்லாம் நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறதுல பேசிக்காக மொத்தம் 4 டைப் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை நான் இங்கே டேப்லேட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். MKS சிஸ்டம். MKS அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா. எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட்ஸ். ஸோ இதை டைமென்ஷனல் வைஸ் பார்க்கும்போது லென்த்து கீழே மீட்டர் அப்படிங்கிற ஒரு யூனிட் வரப்போகுது, மாஸ் அப்படிங்கிற டைமென்ஷனில் கிலோகிராம் வரப்போகுது, டைம்ன்ற டைமென்ஷனில் செகண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட் விச் வி கால் தம் as MKS சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட். இதுலயுமே சிமிலர் கண்டிஷன்ஸ் தான். லென்த் கீழே சென்டிமீட்டர்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம், மாஸ் கீழே கிராம்னு சொல்லுவோம், டைமுக்கு அதே செகண்ட்ஸ் தான். அடுத்து FPS சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ லென்த்துக்கு வந்து ஃபுட், அதே மாதிரி மாஸுக்கு பவுண்ட்ஸ் அண்ட் டைமுக்கு செகண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது இல்லாம we have another type of unit which we call them as international system of units. ஸோ international system of units அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, modified rationalized system of MKS system. rationalized MKS systemனா என்ன அப்படின்னா, இந்த MKS system நம்ம ஆல்ரெடி பார்த்த மீட்டர், கிலோகிராம், செகண்டே தான். rationalized அப்படிங்கிறப்போ it is nothing but like அதை விட கொஞ்சம் அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற, ப்ரூஃப் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த SI யூனிட்ஸ்ல சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அந்த SI யூனிட்ஸ் எல்லாமே சயின்டிஸ்டோட பேரா தான் இருக்கும், சயின்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தேர் நேம்ஸா தான் இருக்கும். ஸோ இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா F is equal to ma சொல்றோம்ல ஃபோர்ஸுக்கு. இதுல மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனை MKS சிஸ்டமா நீங்க சொல்லும்போது மாஸுக்கு கிலோகிராம், ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது வந்து MKS யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர்ஸோட MKS யூனிட்னு சொல்லுவோம். ஆனா நியூட்டன் நம்ம சொல்லும்போது ஃபோர்ஸோட SI யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல MKS சிஸ்டம் ரேஷனலைஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிறது தான் SI யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி இதுல நம்ம 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம்ல, அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் அதோட சிம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் இங்க டேப்லேட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்ன? லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், luminous intensity, amount of substance. So இதோட யூனிட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா, லென்த் அப்படின்னா மீட்டர், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல MKS யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மாஸ் வந்து கிலோகிராம், டைம் செகண்ட்ஸ், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், luminous intensity கேண்டலா, amount of substance மோல். ஸோ இதோட சிம்பிள்ஸ் எல்லாம், யூனிட்ஸோட சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்? மீட்டர்னா ஸ்மால் m, கிலோகிராம்னா kg, செகண்ட்ஸ்க்கு எப்பவுமே s, கெல்வின்க்கு கேப்ஸ் k, ஆம்பியருக்கு கேபிட்டல் A, கேண்டலாக்கு CD, மோலுக்கு MOL. So this is the complete units for fundamental quantities. அதோட சிம்பிள் இதுதான் டேப்லேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட பேஸ் யூனிட்டா ஒரு யூனிட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கா என்னென்ன தகுதியெல்லாம் வேணும், which means characteristics to define base unit of physical quantity என்னென்ன. ஸோ அதுதான் இங்க பார்க்க போறோம். முதல்ல அந்த பேசிக்கான யூனிட் விச் மீன்ஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி ஆஃப் சூட்டபிள் சைஸ். சூட்டபிள் சைஸ்னா என்ன? நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மெஷரிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும், அதோட யூனிட்ஸ் வந்து அதுக்கான சூட்டபிள் சைஸா இருக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லைட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. லைட் இயர் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஆனா அதை நம்ம வந்து MKS யூனிட்டா நம்ம எடுத்துக்க முடியாது, அதே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு பேசிக் யூனிட்டாவும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஈஸியா ஆக்சசிபிள் பண்ண முடியாது, நம்மளால அதை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனால நம்மளால அதை எடுத்துக்க முடியாது. இதே மீட்டர்லாம் சொல்லுங்க, மீட்டர், கிலோமீட்டர்ஸ் எல்லாமே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும்ல, அதனால தான் மீட்டரை வந்து நம்ம பேசிக் யூனிட்டா எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸியா ஆக்சசபிலிட்டி இருக்கணும், ஈஸிலி ஆக்சசபிள். ஸோ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். நாட் வேரி வித் டைம், அந்த யூனிட் வந்து டைமை வச்சு வேரி ஆகக்கூடாது. ஏன்னா டைமை வச்சு வேரி ஆச்சு அப்படின்னா நம்மளால ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியாது, ஸ்டாண்டர்டைஸ்டா நம்மளால அதை எடுத்துட்டு போக முடியாது. அதனால இட் ஷுட் நாட் வேரி வித் டைம். அடுத்து ஈஸிலி ரீப்ரொடியூசபிள், நான் மெஷர் பண்ணிடுவேன், ஆனா அதை மறுபடியும் நான் வந்து ப்ராப்பரா ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அந்த base unit. And also it should not depend on physical conditions like pressure, volume, etc. இப்போ நான் வந்து ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்றேன், அதுக்கான யூனிட்டை நான் வந்து வைக்கிறேன் அந்த குவான்டிட்டிக்கு அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த யூனிட்டோ இல்ல எக்ஸ்ட்ரா வால்யூம் நான் கன்சிடர் பண்ணும்போது அதோட யூனிட்டோ மாறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மாறிச்சுன்னா யூ கேன் நாட் யூஸ் இட் ஃபார் ஆல் த கேசஸ். அதனால தீஸ் ஆர் கோயிங் டு பி த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் அன் பேஸ் யூனிட் ஆஃப் அ பிசிக்கல் குவான்டிட்டி. இதுதான் வந்து
கண்டிஷன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி யூனிட்ஸை எப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்றோம்? நம்ம ஆல்ரெடி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான். ஸோ ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் யூனிட்ஸ் ஒன்றும் கிடையாதுப்பா. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். எக்ஸாம்பிள் மீட்டர், கிலோகிராம் அதெல்லாமே. அதே மாதிரி டிரைவ்ட் யூனிட்ஸ். டிரைவ்ட் யூனிட்ஸ்னா என்ன? டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கான யூனிட்ஸ் எல்லாமே டிரைவ்ட் யூனிட்ஸ் தான். எக்ஸாம்பிள் மீட்டர் per second ஃபார் வெலாசிட்டி, நியூட்டன் இஸ் கோயிங் டு பி ஃபார் ஃபோர்ஸ், மீட்டர் கியூப் ஃபார் வால்யூம், ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. அதே மாதிரி சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட். அதுக்கு முன்னாடி we have to know what is going to be supplementary quantity. ஸோ சப்ளிமெண்டரி குவான்டிட்டி அப்படிங்கிறத ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து பிளேன் ஆங்கிள், இன்னொன்னு சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்க்கும் சாலிட் ஆங்கிள்க்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லப்பா. பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனா நம்ம ரெப்ரசென்ட் பண்றது, சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது 3 டைமென்ஷனா மென்ஷன் பண்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளேன் ஆங்கிள் யூஸ்வலா வந்து ஒரு சர்க்கிளோட ரேடியஸையும் அந்த ஆர்க்கையும் ரேஷியோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது தான் தீட்டா, which is plane angle. ஓகே. சோ இங்கே கூட நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. தீட்டா இஸ் arc length by radius, which means L by R. இது வந்து 2 dimension because we have considered only a circle here. ஓகே. சோ அப்போ தீட்டான்றது என்ன? arc length by radius, which is L by R. அதோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ரேடியன். பிளேன் ஆங்கிளோட யூனிட் ரேடியன். இதை தான் சப்ளிமெண்டரி யூனிட்னு சொல்றோம். ஏன்னா இது சப்ளிமெண்டரி குவான்டிட்டி இல்ல. ஸோ சப்ளிமெண்டரி குவான்டிட்டியோட யூனிட் வந்து சப்ளிமெண்டரி யூனிட். அதே மாதிரி சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a 3 dimension, which means 3 dimension of a circle is nothing but a sphere. ஸோ ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவையும் ரேடியஸையும் நான் ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா that will give me the solid angle. ஓகே. ஸோ சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னது? 3 டைமென்ஷனலா யூஸ் பண்ற ஆங்கிள் தான் நம்ம வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சாலிட் ஆங்கிளோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டெரேடியன். ஸோ ஸ்டெரேடியன் அப்படிங்கிறது சப்ளிமெண்டரி யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் அண்ட் இட்ஸ் குவான்டிட்டிஸ். ஓகே. அடுத்த டைப் பாருங்களேன், பிராக்டிக்கல் யூனிட்ஸ். பிராக்டிக்கல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா யூனிட்ஸ்மே ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ். ஓகே. ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணும்போது ஸ்டாண்டர்டான யூனிட்ஸால நம்மளால மெஷர் பண்ண முடியாம போகும். ஸோ அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிராக்டிக்கல் யூனிட்ஸ் கீழே நம்ம கொண்டு வரோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லைட் இயர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ லைட் இயர் அப்படிங்கிறது வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவோம். யூஸ்வலா அந்த பிளானட்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் even though it is going to be displacement, we cannot take it as an fundamental quantity or any type of units. So அதனால வந்து light year is usually called as practical unit. ஓகேவா? அது மட்டும் இல்லைங்க, ஹார்ஸ் பவர். ஸோ ஹார்ஸ் பவர்னு பார்க்கும்போது பவர் ஆஃப் அன் மோட்டார் யூஸ்வலா நம்ம வந்து ஹார்ஸ் பவர்ஸ்ல தான் சொல்லுவோம். ஜென்ரலா பவரோட யூனிட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ். ஆனா ஹை வாட்டேஜ் இருக்கிற மோட்டார்ஸோ இல்ல ஜென்ரேட்டர்ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹார்ஸ் பவர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். யூஸ்வலா 1 ஹார்ஸ் பவர் இஸ் நத்திங் பட் 746 வாட்ஸ். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து பிராக்டிக்கல் யூனிட்ஸ். சோ அதனால தான் நான் வந்து இங்க டெஃபினேஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. Due to fixed sizes of SI units, some practical units are also defined for both fundamental and derived quantities. சோ அந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிராக்டிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் மைல். ஸோ மைல கூட யூஸ்வலா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் யூனிட் ஃபார் லென்த் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 1 மைல் யூஸ்வலா பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர்ஸ், விச் இஸ் ஜென்ரலி ரிட்டன் லைக் 1.6 into 10^3 மீட்டர்ஸ். அதை ஸ்கேல் டவுன் பண்ணி சென்டிமீட்டர்ல எழுதுதான் 1.6 into 10^5 சென்டிமீட்டர் அப்படின்னும் எழுதலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இம்ப்ராப்பர் யூனிட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாமலாம் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இம்ப்ராப்பர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளே கூட ஒரு பூக்கடைக்காரர் கிட்ட போயிட்டு ஒரு முழம் பூ கேட்கிறோம் அப்படின்னா அவரோட கை அளந்து சொல்வாரு. சோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஹேண்ட் லென்த் இருக்கும். சோ அது இம்ப்ராப்பரான யூனிட்டா தானே இருக்கணும் அந்த லென்த். சோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து we call them as improper units. சோ இங்க டெக்னிக்கலா நம்ம சொல்லும்போது கிலோகிராம் வெயிட் is always an improper unit for weight. நம்ம யூசுவலா வெயிட் எல்லாத்தையுமே வந்து sometimes kilogram weight அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். So these are going to be improper units. So basically classification of units in பார்க்கும்பொழுது we have classified the units into fundamental or base units, derived units, supplementary units, practical units and improper units. So these are basic classification of units. Thank you.